உங்க வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி உங்க பில்டர் கிட்ட கேட்க வேண்டிய முக்கியமான 30 கேள்விகள்ல இன்னைக்கு 30வது மற்றும் கடைசி கேள்வி. எதெல்லாம் பில்டர் ஸ்கோப்ல இல்ல, எதெல்லாம் ஓனர் ஸ்கோப்ல செஞ்சாகணும் அப்படிங்கிறது தான் கடைசி கேள்வி. ஏன்னா ஒரு வீடு கம்ப்ளீட் ஆகி ஒரு ஆக்குபென்சிக்கு தயாராகணும்னா என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறது உங்க பில்டருக்கு தெளிவா தெரியும். அதனால இதெல்லாம் எங்க ஸ்கோப்ல இல்ல, இதெல்லாம் நீங்க இப்ப பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கணும், இதெல்லாம் கிளைண்ட் ஸ்கோப் தான் அப்படின்னு டியூரிங் எக்ஸிகியூஷன் அப்ப பில்டர் சொல்லும் போதுதான் கிளைண்ட்டுக்கு இது ஷாக்கிங்கா இருக்கும். அதனால ஃபர்ஸ்டே எதெல்லாம் பில்டர் ஸ்கோப்ல இல்ல, எதெல்லாம் ஓனர் செஞ்சு தரணும் அப்படிங்கறது நீங்க ஃபர்ஸ்டே கேட்டுக்கிறது நல்லது. நாங்க செயல்படி கன்ஸ்ட்ரக்ஷன்ல எதெல்லாம் ஓனர் ஸ்கோப், எதெல்லாம் எங்க ஸ்கோப்ல இல்லங்கிறத நாங்க அக்ரிமெண்ட்லயே மென்ஷன் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன், டெம்பரவரி இபி சப்ளை. அதாவது ஆரம்பத்துல நம்ம ஒரு மீட்டர் சர்வீஸ் வந்து வாங்கணும். சோ அதுக்கான ஒர்க் வந்து எங்க ஸ்கோப்ல இல்ல. தென் மந்த்லி இபி பில் எங்க ஸ்கோப்ல இல்ல. கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் ஒர்க்கர்ஸ்க்கு தேவையான வாட்டர் சப்ளை, அது வந்து போர்வெல்லா இருந்தா போர்வெல் பம்ப் செட் வந்து போட்டு கொடுக்கணும். ஒருவேளை அந்த ப்ராஜெக்ட்ல போர்வெல் இல்ல அப்படின்னு சொன்னா வாட்டர் ப்ரொக்யூர் பண்ணி கொடுக்கணும். நாங்க செயல்பள்ளி கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒர்க்கர்ஸ் மற்றும் சிமெண்ட் ரூம் வந்து எங்களோட ஸ்கோப்லயே நாங்க போட்டுக்கிறோம். ஆனா அதுக்கான லேண்டுக்கு நெய்பர்ஸ் கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கி கிளைண்ட் தான் கொடுக்கணும்னு நாங்க சொல்றோம். பில்டிங் பிளான் அப்ரூவல், இதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம், சப்போர்ட் பண்றோம். பட் அதோட ஃபீஸஸ், கவர்மெண்ட் சார்ஜஸ் எதுவுமே நாங்க ப்ராஜெக்ட் காஸ்ட்குள்ள இன்க்ளூட் பண்ணல. தென் இபி மீட்டர் ஆரம்பத்துல டெம்பரரியே வச்சிருப்போம். அதை ஃபைனல் ஷிஃப்டிங், அதாவது நம்ம பில்டிங்ல எங்க பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒர்க் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து சம்டைம்ஸ் பேனல் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும், யூஜி கேபிள் போட்டு நம்ம போஸ்ட் கம்பத்துல ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு கவர்மெண்ட் சார்ஜஸ் இருக்கும், இல்ல நியூ பேனல் பாக்ஸஸ் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது எதுவுமே எங்களோட ஸ்கோப்ல நாங்க கொண்டு வரல, கிளைண்ட் ஸ்கோப் தான். தென் முக்கியமா எங்களோட ப்ராஜெக்ட்ஸ்ல பிளம்பிங் ஃபிட்டிங்ஸ் பில்டரோட ஸ்கோப்ல தான் நாங்க வச்சிருக்கோம். ஆனா ரிப்பேர் ஆகக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் லைக் ஃபேன், லைட், மோட்டார் பம்ப்ஸ், எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ், பிரஷர் பம்ப்ஸ், கீசர், இது எதுவும் எங்க ஸ்கோப்ல இல்ல. கிளைண்ட் ப்ரொக்யூர் பண்ணி கொடுத்தா அதை நாங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறது எங்களோட கான்ட்ராக்ட். தென் ஃபைனலா இன்டீரியர் ஒர்க்ஸ், ஷெல்ஃப் ஒர்க்ஸ் எதுவுமே எங்களோட ஸ்கோப்ல இந்த ப்ராஜெக்ட்குள்ள நாங்க கொண்டு வரல. இதை தவிர மற்ற சின்ன சின்ன விஷயங்களான ஒரு வாஷிங் ஸ்டோன் கட்டுறது, வாஷ்டு கிளாத்ஸை ட்ரை பண்றதுக்காக டெரஸ்ல இருக்கிற அந்த ஆங்கிள்ஸ் ப்ரொவைட் பண்றது, கார்டனுக்கான ஒரு பிளான்டர் பாக்ஸ், இல்ல காம்பவுண்டுக்கு வெளியே ஒரு பிளான்டர் பாக்ஸ் கட்டுறதுங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நாங்க ஸ்கோப்ல கொண்டு வந்திருக்கிறோம். அதை நாங்க அக்ரிமெண்ட்லயே மென்ஷனும் செய்திருக்கிறோம். ஸோ உங்க பில்டர் கிட்ட இதெல்லாம் வரும்னு நீங்க எவ்வளவு டீட்டெயிலா கேட்கறீங்களோ அதே மாதிரி இதெல்லாம் வராதுங்கிறதையும் தெளிவா கேட்டுக்கங்க. ஃபியூச்சர்ல நீங்க ஷாக் ஆக வேண்டாம். நம்ம சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷனோட டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதோட பேமெண்ட் டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிற டீடைல்டு பிடிஎஃப் அண்ட் அதோட வீடியோ எக்ஸ்பிளனேஷனை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, வியூ பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.